மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி எந்தெந்த காரணங்களால நமக்கு ஹேர் ஃபால் இருக்கு, நம்மளும் என்னென்னமோ ட்ரை பண்ணுவோம். இந்த ஹேர் ஆயில் போட்டேன், இந்த ஹேர் பேக் போட்டிருக்கிறேன், இந்த மெடிசன் எல்லாம் நான் சாப்பிட்றேன், ஆனாலும் எனக்கு ஹேர் ஃபால் இருக்கு. அதே மாதிரி குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எனக்கு ஹேர் ஃபால் சிவியரா இருக்கு, திரும்ப growth வருமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நியூ ஹேர் growth அப்படின்றது பாசிபிலிட்டிஸ் கிடையாது, சாத்தியம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் நிச்சயமாக புது முடிகள் வளருமா, எனக்கு தலைமுடி கொட்டின இடத்துல முடி வளருமா அப்படின்னா நிச்சயம் வளரும். அது எந்த வயதிற்கு மேல் நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா புதிய முடிகள் வளராது. இருக்கிற ஹேரை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். எந்தெந்த மாதிரி கண்டிஷன்ல நமக்கு இந்த மாதிரி ஹேர் ஃபால் இருக்கும் பட்சத்துல எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபுட் டயட்ஸ் என்ன அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல டீனேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்கு. அதுக்கப்புறம் யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கிறது நம்ம பாக்குறோம். யங் அடல்ட்ஸ்க்குமே பார்த்தோம்னா ஹேர் ஃபால் இருக்கும் பட்சத்துல எனக்கு அந்த மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்னு சொல்றோம், இல்ல ஃபீமேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட்ல அப்படியே பார்டர் போட்ட மாதிரி ரெண்டு சைடும் எனக்கு ஃபோர்ஹெட்ல இருந்து தலைமுடி ஏறிக்கிட்டே போகுது. தலைமுடி தூக்கி தூக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த தலைமுடி கொட்டுற பிரச்சனை ஆண்களுக்கு இருக்கும் பட்சத்தில் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நிச்சயமாக ஏற்படுதுன்னு சொல்லலாம். இது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுக்கு நம்ம எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணோம். சிலர் வருஷ கணக்குல கூட நான் தலையில எண்ணெய் வைக்காம இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வருஷ கணக்கு கூட நான் தலையில எண்ணெய் வைக்காம இருக்கிறேன், டெய்லி தலைக்கு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்றேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சில வயது வரைக்கும். ஆனால் ஒரு 20-25 வயதை கடந்த பிறகு தினமும் நம்ம இதே மாதிரி ஷாம்பு போட்டுட்டு வந்தோம்னா நிச்சயமாக 30 வயதிற்குள்ள தலையில இருக்கிற மொத்த முடியும் நமக்கு ஹேர் ஃபால் ஆயிடும். திரும்ப அது முடி வளருமான்றது சாத்தியமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பு நம்ம தினம் 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 யூஸ் பண்ண ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாமே பர்மனண்டா நமக்கு க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிட்டு தலையில எண்ணெய் வைக்காம வெளியில போயிட்டு திரும்ப ஏசி ரூம்ஸ்ல உட்கார ஆரம்பிக்கிறோம். ஸோ டைரக்டா அந்த ஏசி ரூம்ல நம்ம உட்காந்துட்டே இருக்கும்போது ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அந்த ஹேர் ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா திரும்ப அந்த கெமிக்கல்ஸ் போய் அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ்ல செட்டில் ஆயிடுச்சுன்னா திரும்ப நமக்கு எந்த வகையான ரீக்ரோத்தும் இருக்கவே இருக்காது. பேசிக்கா நம்ம ஸ்கின்ல ஸ்கேல்ப்ல பார்த்தோம்னா செபேஷியஸ் கிளாண்ட்ல செக்ரிஷன் அப்படின்றது இருக்கும். செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு சொன்னா நம்ம தலையிலேயே நேச்சுரலா நமக்கு ஆயில் சீபம் செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது ஹேருக்கு நமக்கு ஒரு growth கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த கிளாண்ட்ஸுமே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி நைட்ல தூங்காம நீண்ட நேரம் இரவு நேரத்தில் கண் முழிச்சிருக்கிறோம், அதிகமா ஷாம்பூஸ் யூஸ் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா ஹேர் கலரிங், ஹேர் ஸ்ப்ரே இது எல்லாமே பண்றோம். நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்றேன், ஸ்மூத்னிங் பண்றேன்ட்டு நிறைய கெமிக்கல்ஸ் போட என்ன ஆகுனா ஸ்கேல்ப்ல அது செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். செட்டில் ஆயிடுச்சு. ஒன்ஸ் அது செட்டில் ஆகிட்டே இருக்கு, திரும்ப திரும்ப நம்ம இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா நிரந்தரமாக நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 35 வயதை கடந்து பார்த்தோம்னா சுத்தமா நமக்கு ஹேர் க்ரோத்துக்கான வாய்ப்பே இருக்காது. ஆனா சிலருக்கு நான் ரொம்ப உறுதியா சொல்வேன், உங்களுக்கு ரீக்ரோத் வரும். எந்த கண்டிஷன்ல திரும்ப எனக்கு முடி முளைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு அலோபேஷியா ஏரேட்டா அப்படின்னு சொல்றோம், டீலோஜன் எஃப்லியம் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் இருக்கிற வேறுபாடு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அலோபேஷியா ஏரேட்டா அப்படின்னு சொல்றது புழுவெட்டு. இது பேசிக்கா ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால வர்றது. அடுத்தது இது ஒரு பேசிக்கா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பேஸ் பண்ணியும் வர்றது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்றது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டமே ஹெல்த்தி டிஷ்யூஸ் அஃபெக்ட் பண்ணி அதனால வர்றதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த அலோபேஷியா ஏரேட்டா இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நமக்கு ஹேர் ஃபால் செலக்டடா சில இடத்துல மட்டும் ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கும். இதுல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் ரவுண்டா நமக்கு சில இடங்கள்ல மட்டும் நிரந்தரமாக முடியே இல்லாத மாதிரியும் ஸ்கேல்ப்ல பார்த்தோம்னா ரொம்ப வழுவழுன்னு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இந்த இடத்துல நம்ம சில சித்த மருந்துகளை நம்ம அப்ளை பண்ணிட்டே வந்தோம்னா நிச்சயமாக 100% முடி வளரும். அதே மாதிரி டீலோஜன் எஃப்லியம், ஆண்ட்ரோஜன் எஃப்லியம் என்ற கண்டிஷன் இருக்கு. இது முழுக்க ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான்.
பிரெக்னன்சி டைம்ல, ஆஃப்டர் டெலிவரி, இல்ல நம்ம ஏதாவது மெடிசன் எடுத்துருக்கோம், இல்ல ரேடியேஷன் நம்ம பாடியில வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக செலுத்தி இருக்கிறோம். இந்த ட்ரீட்மெண்ட்னால ஆஃப்டர் தட் எனக்கு வந்து இந்த ஹேர் ஃபால் இருக்கு, இல்ல பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறேன், சில மெடிசன்ஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து சர்க்கரை நோயால் நான் இந்த சீரியஸா சில கண்டிஷனுக்கு போயிட்டு அதனால மருந்துகள் எடுத்து ஹேர் ஃபால் ஆச்சு, இல்ல தொடர்ந்து எனக்கு வந்து டிபி வந்துச்சு, இல்ல நம்ம ஆட்டோஇம்யூன் டிசீஸ் ஏதாவது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் நிறைய எடுத்தேன், இந்த மாதிரி கண்டிஷன்ல ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நமக்கு திரும்பவும் அந்த முடிகள் 100% வளர ஆரம்பிக்கும். பேசிக்கா ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ்க்கு ஒரு நாளைக்கு 100 முடிகள் வரைக்கும் உதிரும். இது நார்மல். ஆனால் இது 300ல இருந்து 500 முடிகள் வரைக்கும் உதிர ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருந்து அதற்கான சிகிச்சைகளை நிச்சயமாக எடுக்கணும். இந்த டீலோஜன் எஃப்லியம், ஆண்ட்ரோஜன் எஃப்லியம் கண்டிஷன்ல நமக்கு ஒரு குறிப்பிட்ட 1 மாதமோ இல்ல 40-50 நாட்கள் கடந்து திரும்பவும் முடிகள் வளர ஆரம்பிக்கும். நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் பண்ணணும். அப்போ ஸ்கேல்ப்ல வந்து நம்ம அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா, அதை ஓபன் பண்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை நம்ம எடுக்கணும். ரொம்ப 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 எளிமையான முறையில வீட்டுல இருந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவா இல்லாம, ஸோ இன்னைக்கு பார்லர்ல எல்லாம் வந்து பார்த்தோம் நிறைய வந்து பைசாவை நம்ம செலவு பண்றோம். அது எதுவுமே வேணாம். நேச்சுரலா கெமிக்கல்ஸ் இல்லாம ஹேர் க்ரோத்தை நம்ம எளிமையாக கொண்டு வர முடியும். இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், டேண்ட்ரஃப் இருக்கா, அதை நம்ம கிளியர் பண்ணிக்கணும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கா, அதை நம்ம கிளியர் பண்ணிக்கணும். அதற்கு ஏற்ற மாதிரியான எண்ணெய் வகைகள் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம். வாரம் 2 முறை அந்த எண்ணெயை வந்து நம்ம நிச்சயமா அப்ளை பண்ணணும். இந்த எண்ணெயில பார்த்தோம்னா இந்த ஃபங்கஸை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே சேர்த்துதான் அந்த தைலத்தை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதுல பேசிக்கா வந்து பார்த்தோம்னா நமக்கு மஞ்சள், கருமிளகு, மஞ்சள், வெண்மிளகு இதுல சேர்ந்திருக்கு. இந்த வெண்மிளகு முக்கியமா பார்த்தோம்னா நம்ம தலையில இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸை வந்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதுக்கப்புறம் வேப்பம் பட்டையும் இதுல நம்ம சேர்த்திருக்கிறோம். இது எல்லாமே சேர்த்து சீமையகத்தி இலைகளோட சேர்த்து ஒரு 2 நாட்கள் எண்ணெயில அப்படியே ஊர்னதுக்கு அப்புறம் அதை தைலமாக காய்ச்சி எடுத்து தலையில அப்ளை பண்ணும்போது எப்பேற்பட்ட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பூஞ்சை தொற்றா இருந்தாலும் அது கிளியர் ஆயிடுது. முக்கியமா பார்த்தோம்னா இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வலிமைப்படுத்துவதற்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதற்கு அப்புறமாக ஹேர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு சில உள் மருந்துகளும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்டர்னலா அந்த மருந்துகள் எடுக்கும்போது லிவர் அண்ட் கிட்னியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னு சொல்லலாம். லிவர், கிட்னி ரெண்டுமே ஸ்ட்ரென்தன் ஆகும்போது ஹேர் ஃபால் இல்லாம நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்தந்த கண்டிஷனுக்கு அப்புறம் ஒரு 40 வயதை கடந்து நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு ஸ்கார் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சுன்னா நிச்சயமா ஹேர் க்ரோத் இருக்காது. மற்ற கண்டிஷன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக புதிய முடிகள் வளர ஆரம்பிக்கும். இதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வெள்ளை கரிசலாங்கண்ணி கற்பம், மடக்கு தைலம் இது எல்லாமே கொடுக்குறோம். இதை பயன்படுத்தும் போது நிச்சயமா ஹேர் க்ரோத் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவா செலவுகள் இல்லாம வீடுகள்லயே நம்ம வந்து இந்த மாதிரி மருந்து முறைகள், உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல முக்கியமா வேப்ப இலைகளை தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணீரை வாரத்திற்கு 2 நாள் தலையை வந்து அலசிக்கிட்டே வரணும். அலசிக்கிட்டே வந்தோம்னா ரொம்ப சில்கியா சாஃப்டா வந்து ஹேர் ஆகும். அதே மாதிரி புதிய முடிகள் வந்து வளர்வதையும் நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இதையும் தாண்டி இன்னும் நிறைய முறைகள் இருக்கு. முட்டை வெண்கருவோடு நம்ம ஆலோவேரா, கற்றாழை சாறு சேர்த்து நம்ம தலையில அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆளி விதைகள் நல்லா வேக வச்சு அதை அந்த ஜெல் மாதிரி வருது இல்லைங்களா, அதையுமே வாரம் 2 முறை தலையில அப்ளை பண்ணிக்கலாம். பயோட்டின் இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். நிறைய நட்ஸ்ல இருக்கு, விதைகள் சீட்ஸ்ல இருக்கு, கீரைகள்ல பயோட்டின் நிறைய இருக்கு, இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா முதிர்ந்த இடத்தில் தலைமுடிகள் புதிதாக வளர ஆரம்பிக்கும். தலைமுடியும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு தலைமுடி சார்ந்த நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு தந்திருக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.